Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். Chapter 6ல created questions இன்னைக்கு அப்லோட் பண்றோம் நம்ம. Chapter 1, 2, 3, 4, 5 வரைக்கும் நம்ம created questions with அதோடைய solutions அப்லோட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம chapter number 6ல இருக்கிற created questions அப்லோட் பண்றோம். புக் பேக்ல இருக்கிற questions எல்லாம் தரவா படிச்சு முடிச்சவங்க இதை ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் புக் உள்ளார படிச்ச கான்செப்ட் எல்லாமே இன்னும் டெப்த் இன் நாலேஜா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ 1 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 66 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறேன். 2 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறேன். 3 மார்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 33 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறேன். 5 மார்க்ஸ்ல ஒரு 27 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறேன். இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 360 மார்க்ஸ்க்கு இதுல கொஸ்டின்ஸ் இருக்கும். சும்மா ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க போட்டா கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸை விட ஒரு ஸ்டெப் நீங்க அஹெடா தான் இருப்பீங்க. ஆகவே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் புக் உள்ளார மறைஞ்சிருக்கிற அதாவது பிட்வீன் த லைன்ஸ் சொல்லுவாங்க, ரெண்டு லைனுக்கு நடுவுல ஏதோ ஒரு ஆன்சர் மறைஞ்சிருக்கும், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் மறைஞ்சிருக்கும், அது எல்லாமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். வால்யூம் 1 6 சாப்டர்ஸ் தரவா படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வால்யூம் செகண்ட் வால்யூம்ல இருக்கிற புக் பேக் 1 மார்க்ஸை படிச்சுட்டாலே நம்ம 75 மார்க்ஸ் தாராளமா ஸ்கோர் பண்ணிடலாம் அவுட் ஆஃப் 90. அதனால வால்யூம் 1ல ஒரு 2 சாப்டர், வால்யூம் 2ல ஒரு 3 சாப்டர் படிச்சுட்டு எனக்கு 50 மார்க் வருமா 60 மார்க் வருமானு நீ குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வால்யூம் 1ல இருக்கிற 6 சாப்டர்ல இருக்கிற அனைத்து எக்ஸசைஸையும் இந்த மாதிரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸையும் தரவா படிச்சு வச்சுட்டீங்கன்னா வரப்போற எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி 75 பிளஸ் ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் வால்யூமை கொஞ்சம் ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மீதி இருக்கிற அந்த 15 மார்க் கேப்பையும் நம்ம ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். ஆகவே மெட்ரோ கருணாகரன் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும். வீக்லி டெஸ்ட் நம்ம எழுதிட்டு வரோம். இப்போ வீக்லி டெஸ்ட்டை கம்ப்ளீட்டா நீங்க முடிச்சுக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்டர் வைஸா உங்களுக்கு செக்லிஸ்ட் கொடுப்பேன், நான் சாப்டர் வைஸா இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கொடுப்பேன். நான் இது எல்லாமே முடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா வரப்போற பப்ளிக் எக்ஸாமா இருக்கட்டும், குவார்டர்லி எக்ஸாமா இருக்கட்டும், ஆஃப் இயர்லி எக்ஸாமா இருக்கட்டும், அனைத்து எக்ஸாமும் நம்மளுடைய காலுக்கு அடியில் அனைத்து கொஸ்டின் பேப்பர்ஸும் தவிடுபடி ஆகிட்டு நம்ம எக்ஸாம் விட்டு மிக சந்தோஷமாக வெளியே வர முடியும். அதனால மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டினியூஸா நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. என்னுடைய உங்களுடைய பயணம் சரியாக தொடர்ந்தால் கண்டிப்பாக வெற்றி என்ற இலக்கு வெகு தொலைவில் இல்லை, நம்ம அருகாமையிலே கிடைச்சிடும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.